எல்லோருக்கும் வணக்கம். சத்யஜோதி கிட்டத்தட்ட சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் ஆகணும். அவங்களுக்கு தியாகு சாருக்கு, தியாகு அங்கிள், எங்கள் ஃபேமிலியை பற்றி ஒருத்தரையும் நல்லாவே தெரியும். அந்த விதத்தில் என்னையும் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்காரு. ஸோ ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அவர் வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு, குக்கியோட ட்ரெய்லரை பார்த்துட்டு வந்து என்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணார். ஸோ அது வந்து எனக்கு கிடைச்ச இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு முதல் பரிசாக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு இந்த படத்தை முடிச்சுட்டு உங்களுக்குலாம் வந்து ஃபஸ்ட்டு ஆடியோ விஷுவலாக காமிக்க போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எனக்கு சேர்ற ஒரு பெருமையாக தான் இருக்கும். சத்யஜோதி ஃபிலிம்ஸோட அப்பாவும் ஒர்க் பண்ணதில்லை, தாத்தாவும் ஒர்க் பண்ணதில்லை, பட் நான் ஒர்க் பண்ணுறேன். அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போவுமே கதையை தேர்ந்தெடுத்து அதுக்கான ஒரு குவாலிட்டி எப்போவுமே ஹை மெயின்டெனன்ஸில் வச்சுருப்பாங்க. அந்த விதத்தில் வந்து என்ன சூஸ் பண்ண விட்டதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒவ்வொரு கதையும் டிஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினச்சி தான் ட்ரை பண்ணுவேன். அண்ட் இந்த எஸ்ஆர் பிரபாகரன் சார் வந்து ஃபர்ஸ்ட் 3 கதை சொன்னார். சாரி சார், ரொம்ப தலை பண்ணி விட்டவங்கள. பட் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதையாக இருக்கணும். நான் என்ன எப்படி பார்க்குறேன், ஆடியன்ஸ் என்னை எப்படி பார்க்குறாங்க, என்னை எப்படி ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உள்வாங்கிக்கிட்டு, சார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு பேசினேன் அவர்கிட்ட. அதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டு அப்படி கதை சொன்னார். திருப்பி வந்து என்கிட்ட என்னை தேர்ந்தெடுத்து கதை சொன்னதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது நீங்கள் எனக்கு கொடுத்த மரியாதை சார், ரொம்ப நன்றி. அண்ட் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் யுவனுக்கு வந்து நம்ம எல்லாமே இன்னைக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணோம். அவர் வந்து இது 1997 ஆரம்பித்தது. இன்னைக்கு அவரோட 20th ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாரு. ஸோ 20th ஆனிவர்சரியில் அவரோட ஃபர்ஸ்ட் ஆல்பம். ஸோ அவர்கிட்டே பிரதர் ஹாப்பி 20th சொன்னால் நமக்கு புரியல. அவங்க பிரதர் 20th ஆனிவர்சரி இவன் அவ்வளோ வருஷம் வச்சா. ஆனால் சின்ன வயசுலேருந்தே ஒரு ப்ராடஜியாக இருக்கார். அவரோட பெரிய ஃபேன் நான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஞாபகம் வச்சுருப்பேன். வீட்டில் எல்லாருமே இன்னைக்கு கூட இளையராஜா சாரோட மியூசிக் தான் நைட் கேட்போம். அண்ட் யூத்னா அஃப்கோர்ஸ் யுவன் தான். எனக்கு அவர் கூட சேர்ந்து இது முதல் படமாக இருந்ததில் ரொம்ப சந்தோஷம். ஒரு நல்ல கதைக்கு பாட்டு அமைச்சு கொடுத்துருக்காரு. நீங்கள் பார்த்தீங்க விஷுவல்ஸ். இதே மாதிரி இன்னொரு சாங் விஜய் சார் பாடியிருக்காரு. எல்லா சாங்ஸுக்கும் நல்லா கொடுத்துருக்காரு. அண்ட் கதை விஷுவலாக ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் நாங்கள் எஸ்ஆர் பிரபாகரன் சார் வந்து இந்த ஒரு சீனை பற்றி பேசிகிட்டு இருக்க போது இந்த இடத்துல சார் இப்படி இங்கேருந்து வருது சார், இதுக்கு முன்னாடி சீன் அங்கே அந்த கேரக்டர்ஸ் பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் இங்கே வருது அப்படின்னு சொல்லும் போதே உள்ளார ஒரு அழகான ஒரு மூட் கிரியேட் பண்ணுவார். அது சொல்லும் போது புரிஞ்சிச்சு இவனுக்கு இந்த படத்துக்கு ஒரு தனி கைண்ட் ஆஃப் லைஃப் ஆர்ஆரில் நிச்சயம் பெரிய ஒரு ஸ்கோரிங் இருக்கும். அண்ட் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ ஹீஸ் வெரி ஹாப்பி அபவுட் இட். அவங்களாம் தான் ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ், எடிட்டர் ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ், மியூசிக் டைரக்டர் ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ். இவங்ககிட்ட வர ஃபீட்பேக்கை வச்சு தான் நம்ம வந்து அதை எப்படி வரப்போகுதுன்னு தெரியும். அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எஸ், வெரி ஹாப்பி. நம்ம ஜென்ரேஷன் நெக்ஸ்ட்டு. ஸோ கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஸ்னேகன் சார் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ சார், வெரி நைஸ் சாங். அதுவும் உங்க கூட யுவன் பாடியிருக்கிற சாங். ஸோ அதான் பாறை மேலே என்னோட ஃபேவரட். அண்ட் கேமராமேனை பற்றி சொல்லி ஆகணும். சிவா அவர் ஐ மீன் ஒரு டெக்னீஷியனும் சினிமான்னு ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு அவங்க நிறைய அதுக்கு ஒர்க் பண்ண போது நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சரி, அவங்களும் நம்ம அப்படியே கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிறது. அது வந்து சிவா கிட்ட பார்த்தேன். அண்ட் அவரோட ஒர்க் இறுதி சுற்று, இறைவி, இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்ததுல சரி இந்த படம் வந்து நிச்சயம் விஷுவலாக நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி காமிச்சிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சிவா. அண்ட் ஆல் டெக்னீஷியன்ஸ், ஸோ மெனி ஆர்டிஸ்ட், அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க படத்தில். சும்மா ஏதோ போட்டோம் இல்லாமல் ஒரு கேரக்டருக்கும் அவ்வளோ லைஃப் கொடுத்துருக்காரு டிரெக்டர். கெவின், ரியோ, சுந்தர், இவங்க ஐஸ்வர்யா தத்தா எல்லாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் மஞ்சிமா அஃப்கோர்ஸ் ஹீரோயின், அவங்களோட
முதல் படத்துக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் வேறு மாதிரி நடிச்சிருக்காங்க. ஒரு ஆர்டிஸ்டாக வளரக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அண்ட் எடிட்டர் ஃபஸ்ட் டைம் எடிட் பண்ணுற ரொம்ப என்த்துவாக இருந்தார். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐ திங்க் எப்போவுமே ஒரு புது டேலண்ட்டுக்கு அந்த அந்த ஒரு உற்சாகம் இருக்கணும், எப்பவும் இருக்கணும். எனக்கு இன்னைக்கு கூட இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறேன், புது படம் ஆரம்பிக்கிறது, புதுசாக முதல் படம் நடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் தான் இருக்கேன். பட் அது எப்போவுமே இருக்கணும். அண்ட் இன்னைக்கு வந்திருக்கிற அனைத்து பெரியவர்களுக்கும் நன்றி. தானு சார், தேங்க்யூ சார். எல்லாருக்கும் நன்றி. ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து வந்திருக்கவங்க எல்லாருக்கும். சரவணன் சார், எல்லாம் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். ஸோ சார்னு கூப்பிட்றதுக்கு காமெடியாக இருக்குது எனக்கு. பட் ரொம்ப சந்தோஷம் அவங்க கூட ஒர்க் பண்ணதில்லை. அண்ட் என்டையர் டீமுக்கு தேங்க்ஸ். எப்பவுமே வந்து ஒரு 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 கதையை தேர்ந்தெடுத்து அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நம்ம தேர்ந்தெடுத்த கதை கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறதுல தான் இருக்குது வெற்றி தோல்வி. அந்த விதத்தில் வந்து இந்த படம் அந்த அந்த ஒரு வெற்றி அடையும் நம்புகிறேன்.